Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட் தான். அது நம்ம இ-காமர்ஸ் சைட்ஸான அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காசு சம்பாதிக்க முடிஞ்ச ஒரு ஈஸியான மெத்தட் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதுக்காக நீங்கள் வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான். இனிஷியலாக நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் போடவும் தேவையில்லை. ஸோ அதை குறித்து நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இந்த மெத்தட் எப்படி நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எப்படி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அது எப்படி அந்த மெத்தட் எப்படி அது குறிச்சிட்டும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதை உங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போட்டு டிப்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ கிளியராக ஐடியா கிடைக்கும். நம்ம சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு இதே மாதிரி புது வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து மணி மேக்கிங் குறித்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா நான் அதை என்னோடய வீடியோஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டானா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நமக்கு இந்த மெத்தட் எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிறது எப்படின்னா, உங்களுக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் தான் நான் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கேள்விப்பட்டீங்க, இந்த அமேசானிலோ இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்லலாம் ப்ராடக்ட்ஸ் விற்று ரொம்ப அதிகமாக காசு சம்பாதிச்சு லட்சக்கணக்கான காசு சம்பாதிச்சவங்க பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் நமக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஊரில் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு செல்லரை ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து இனிஷியலாக ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அதாவது அந்த ப்ராடக்ட் வாங்கி அந்த ப்ராடக்ட், அதாவது கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நம்ம காசு கொடுத்து நிறையா அதோட ஒரு 10, 30, 40 பல்காக வாங்கினப்போ நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை விற்கணும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு ரிஸ்க் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து விற்கிறதுக்காக நீங்கள் வந்து போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வாங்குகிற திங்ஸு, அந்த திங் சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வாங்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் புது செல்லர்னால அந்த ப்ராடக்ட் அவங்க வாங்காமல் இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகுனா அது நிறைய லாஸ் வரும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இனிஷியலாக நிறைய காசு கொடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு அதில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக போடுவோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங், நமக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான், 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடிஞ்ச மெத்தட் தான் ட்ராப் ஷிப்பிங் சொல்லிட்டு மெத்தடு. ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் மெத்தட் எப்படின்னா, ஆக்சுவலாக இது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது யூஎஸில் தான். அமேசானும் ஈபேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் வந்து யூஎஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது எப்படின்னா, ஒரு காலத்தில் அமேசானில் வந்து சில பேர் நிறைய பேர் அமேசானில் ப்ராடக்ட்ஸ் வாங்க, சில பேர் வந்து ஈபேலேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ஆனால் இதில் என்ன ப்ராஃபிட்னா, அமேசானோட ஃப்ரீ டெலிவரிக்கு ஒரு மெத்தட் இருந்துச்சு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் 2 டேஸில் டெலிவரி ஒரு ஆப்ஷன் வந்து அமேசான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அமேசானில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரியாகவும் கிடைக்கும், அதே மாதிரி 2 டேஸில் ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு அமேசானில் 10 ரூபாய்க்கு இருக்கிற ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து ஈபேயில் வந்து 12 ரூபாய் 15 ரூபாய்க்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் வந்து ஈபேயில் நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து அமேசானில் போயிட்டு அவரோட அட்ரஸ்க்கு அமேசான்லேருந்து அந்த ப்ராடக்ட் அனுப்புவாங்க. ஸோ அது ரொம்ப ப்ராஃபிட். ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ப்ராடக்ட் நம்ம 5 ரூபாய்க்கு விற்கிறது, அதுதான் நார்மலாக ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்னால். ஸோ 5 ரூபாய்க்கு விற்றப்போ அங்கே 5 ரூபாய் 15 ரூபாய்க்கு விற்றப்போ 5 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி நிறைய பேர் வந்து க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து சம்பாதிச்சாங்க. நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் வச்சு நிறைய காசு சம்பாதிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ராப் ஷிப்பிங் ரொம்ப வேர்ல்டில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு பதிலாக வேற ஒரு கம்பெனி அதை டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க டெலிவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கும் லாஸ் இல்லை, அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு கரெக்டாக டெலிவரி ஆகிடும். உங்களுக்கு ஜஸ்ட் இதில் வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும், லாஸ் எந்த இடத்துலையும் வரலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கடைசி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் கேட்கலாம், இது ஒரு லீகல் பிஸ்னஸ். ஆனால் ஆக்சுவலாக இது லீகல் பிஸ்னஸ் தான். நீங்கள் அமேசான் செல்லர் சென்டரில் நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ட்ராப் ஷிப்பிங் பாலிசிஸ் இருக்குது. அமேசான் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங் வந்து அலவுடு தான். ஆனால் அதில் என்ன இருக்குன்னா, உங்கள் பேரில் ப்ராடக்ட் டெலிவர் ஆகணும். அதனால் இது ட்ராப் ஷிப்பிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து டெலிவர் பண்ணுற ப்ராடக்ட் வந்து உங்கள் பேரில் தான் டெலிவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2 வெப்சைட்ஸ் பற்றி நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். இந்தியாவில் நமக்கு இந்த மாதிரி நல்லா பண்ண முடிஞ்ச 2 வெப்சைட்ஸ் நான் காமிக்கிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் வந்து இவங்க வந்து உங்கள் பேரில் டெலிவர் பண்ணுவாங்க.
ஸோ உங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்புறம் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் போயிட்டுனா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் ஆப்ஸில் வந்து நிறைய பேர் விற்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது இந்த கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ளேஸ் போகும். இல்லைன்னா உங்கள் லேப்டாப்பில் கம்ப்யூட்டர்லனா நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து அங்கே அந்த ஏரியாவில் இல்லைன்னா உங்கள் பக்கத்து ஏரியா, அதாவது கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஏரியாவில் வந்து என்ன விற்கிறாங்க எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி விற்கிறது கூட நீங்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஆளுங்க வந்து ஃபேஸ்புக்லேருந்து வாங்குறாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்தியாவில் இருக்கிற 2 டாப் வெப்சைட்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா பாப் ஸ்டோர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் கிளியராக பெஸ்ட், அது ட்ராப் ஷிப்பிங்கில் கிளியராக ஒர்க் ஆகிற ஒரு வெப்சைட் தான் இது. ஆக்சுவலாக நம்ம சென்னை பேஸ்டு கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பாப் ஸ்டோரில் வந்து அவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் கூட கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அமேசான் மூலமாக விற்கலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலமாக விற்கலாம், ஃபேஸ்புக் மூலமாக விற்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட 1000+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையர் ரேட்டில் வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது சொல்கிறேன், செட் யுவர் ஓன் MRP அண்ட் யூ மே ஆல்சோ லிஸ்ட் த ப்ராடக்ட்ஸ் இன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஃபேஸ்புக் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஆர்டர் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் பேரில் ஒரு டீட்டெயில் ப்ராடக்ட்டு டெலிவர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்ன்னு கொடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுன்னா அவங்க வந்து உங்கள் பேரில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதாவது வி ஷிப் ஐட்டம்ஸ் டு யுவர் எண்ட் கஸ்டமர் ஆன் யுவர் பிராண்ட் நேம். நம்ம பிஸ்னஸ் பேரில் வந்து அவங்க அந்த ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இவங்க வந்து நிறைய ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து டெலிவரிக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு வேணும்னா டெலிவரிக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் வாங்குறவங்கிட்ட வாங்கலாம். ஸோ அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ அது இனிஷியலாக நீங்கள் பண்ணணும் இல்லை, ஆனால் ஒரு ஸ்லைட் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அப்படி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் மெத்தடு. இது இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. அப்புறம் வேர்ல்டு மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கிற கம்பெனி தான் சைனா பிராண்ட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறேன்னா, இந்த கம்பெனி சைனாவில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ், இல்லைன்னா எலக்ட்ரிக் குக்கரு, மொபைல் ஃபோன் கவர், மொபைல் ஃபோன், இல்லைன்னா இலுமினேஷன் மாதிரி இருக்கிற அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து நம்ம இப்போ யாராவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் விற்கணும்னா இவங்க சைனா பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களும் இதே மாதிரி தான் உங்களுக்கு பதிலாக அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ சைனா பிராண்ட்ஸில் போனால் உங்களுக்கு ஃபஸ்ட்லி இனிஷியலியாக தெரியும், அதாவது இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறதா இருந்தால் இந்தியாவில் சென்னைக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் டெலிவர் பண்ணணும்னா டோட்டலாக எவ்வளோ காசு ஆகும் அப்படி கிளியராக அவங்க வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போனால் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 10 ரூபா ப்ராடக்ட்டு சைனா பிராண்டு வந்து சென்னையில் டெலிவர் பண்ணுறப்போ டோட்டலாக 14 ரூபீஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 14 ரூபீஸ் போடாமல் நீங்கள் வந்து அமேசானில் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து 20 ரூபா போட்டோன்னா உங்களுக்கு 6 ரூபா அங்கே லாபம் வந்துடும். இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய பெரிய ப்ராஃபிட் பார்க்காதீங்க. நம்ம வந்து இந்த இ-காமர்ஸ் சைட்ஸ் இல்லை ஆன்லைன் சேலிங்கில் நமக்கு இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா ரொம்ப மைன்யூட்டான ப்ராஃபிட் தான் இருக்கும். அதாவது 6 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி ப்ராஃபிட் தான் இருக்கும். ஆனால் பல்காக ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருக்கும். அதாவது 6 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் விற்றுட்டு அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் 100 வாட்டி விற்றா உங்களுக்கு வந்து 600 ரூபா வரும். ஏன்னா ஆன்லைன் வந்து அவ்வளோ டிராஃபிக், அதாவது அவ்வளோ விசிட்டர்ஸும் பர்ச்சேஸ் வாங்குற அளவில் நம்பர்ஸ் அதிகம். ஸோ அதனால உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து மைன்யூட் ப்ராஃபிட் தான், ஆனால் அது பல்காக பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லார்ஜ் ப்ராஃபிட்டாக மாறும். ஸோ இதுதான் பிஸ்னஸ் மாடலு. ஸோ ஃபேஸ்புக்கோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸில் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வேறு வெப்சைட்ஸ் கொஞ்சம் பாப்புலரான வெப்சைட்ஸ் சொன்னால் இன்ஸ்டா மோஜோட வெப்சைட் இருக்குது, அப்புறம் இந்தியா மார்ட் வெப்சைட் இருக்குது, அப்புறம் ஹாட் ஹேட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு இனிஷியலாக வந்து இது ஒரு 1 டேயில் உங்களுக்கு காசு நிறைய வர மாதிரி பிஸ்னஸ் இல்லை, ஆனால் லாங் டேர்மாக உங்களுக்கு பண்ண முடிஞ்ச பிஸ்னஸ். இனிஷியலாக லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் மொபைல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ணலாம். உங்களோட ஆன் த வே நீங்கள் இதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து லைட்டாக பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஃப்யூச்சரில் பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு பிஸ்னஸ் மாதிரி கொண்டு வரலாம். ஃபுல் டைம் உங்களோட பிஸ்னஸ் மாதிரி கூட கொண்டு வர ஆப்ஷன்ஸ் இதில் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களோட எஃபர்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலாக எதுவும் தேவையில்லை. தேவையான ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா உங்களோட டைமு கொஞ்சம் இந்த ஐடியாஸ் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற உங்களோட மென்டாலிட்டி மட்டும் போதும். மற்றபடி எல்லாம் ஈஸியாக பண்ண முடிஞ்ச ஒரு வேலை தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ட்ராப் ஷிப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு எப்படி 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சம் உங்களோட டைம் மட்டும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.